Welcome to Sparks Academy. So TNPSC, CTSC, Diploma and ITI level kind of examinations நாளைக்கு அதாவது 31st of August நமக்கு நடக்க இருக்குது இல்லையா? So General Studies paper 1 நாளைக்கு நமக்கு இருக்கு. So நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் புதுசாக ஃபர்ஸ்ட் டைம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க ரைட்? ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ எக்ஸாம் ஹால் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஸ் வெல் அஸ் ஓஎம்ஆர் எப்படி நம்ம ஃபில் பண்ணணும், வாட் ஆர் த இன்ஸ்ட்ரக்ஷன் டு பி ஃபாலோட் அப்படிங்கிற மாதிரி நெக்ஸ்ட் அப்கமிங் திஸ் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸாம்க்கு போகும்போது என்னென்ன திங்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத பார்த்துலாம். ஹால் டிக்கெட் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேருந்து உங்கள் ஹால் டிக்கெட் எல்லாமே டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணலனாலும் பண்ணிக்கோங்க. ஏர்லி மார்னிங் போய்ட்டு நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் மட்டும் இருக்காது. பிகாஸ் எக்ஸாம் வந்துட்டு உங்களுக்கு சண்டே நடக்க இருக்குது. ஓகேங்களா? ஸோ நிறைய ஜெராக்ஸ் சென்டர்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ மேக் ஷூர் பை நைட் இது எல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஹால் டிக்கெட் நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்தாலே போதுமானது, கலர் மேண்டேட்ரி கிடையாது. ஓகேங்களா? ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ, your details like application number, roll number, okay, your name and then your signatures எல்லாமே ப்ராப்பராக பிரிண்ட் ஆயிருக்காங்கிறது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பிளாக் பால் பாயிண்ட் பென் நெசசரி. எக்காரணத்து கொண்டும் ப்ளூலையோ இல்லை பிளாக் ஜெல்லையோ நீங்கள் ஷேட் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஓஎம்ஆர் வந்துட்டு அவங்க இன்வாலிட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அடுத்து ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஹால் டிக்கெட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்னென்ன ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா லைக் ஓட்டர் ஐடி அண்ட் டிரைவிங் லைசன்ஸ், ஆதார்லேயே பார்த்தீங்கன்னா லைக் ஃபேக் ஐடி எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ ஃபேக் எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்க, ஒரிஜினல் தான் மேண்டேட்ரி. எப்படி ஒரிஜினல்ங்கிறத செக் பண்ணலாம் அப்படின்னா க்ரீன் கலரில் உங்களுக்கு ஒரு டிக் மார்க் இருக்கும் சரிங்களா, விச் இஸ் எலக்ட்ரானிக்கலி டிஜிட்டலி சைன்ட். ஓகே, ஸோ அது ப்ராப்பராக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ காப்பி ஆஃப் யோர் ஐடி ப்ரூஃப் ப்ளஸ் யோர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இது மேண்டேட்ரி கிடையாது, பட் எடுத்து வச்சுக்கோங்க ஃபார் சேஃபர் சைட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அனலாக் வாட்ச். ஈவன் தோ இன்விஜுலேட்டர் உங்களுக்கு அப்பப்போ நீங்கள் டைம் கேட்டால் சொல்லுவாங்க, பட் இருந்தாலும் நம்ம கையில் ஒரு வாட்ச் இருந்துச்சுன்னா இங்கே டைம் மேனேஜ்மெண்ட் நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நம்ம எழுத போகிறது ஓஎம்ஆர் பேஸ்ட். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? டன். ஸோ நெக்ஸ்ட் வாட் ஆர் த இன்ஸ்ட்ரக்ஷன் டு பி ஃபாலோட் அப்படிங்கிறத பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். 8:30க்கு எல்லாமே நீங்கள் உங்களோட ரெஸ்பெக்டிவ் எக்ஸாமினேஷன் சென்டருக்கு ரீச் ஆகிடணும். ஓகேங்களா? கிரேஸ் டைம் தாம்மா 9 o'clock. ஓகே, ஸோ நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, ரிப்போர்ட்டிங் டைமே 9 o'clockனு நினச்சிட்டு வருவாங்க. தப்பு. ஓகேங்களா? 8:30க்கு தான் உங்களோட ரிப்போர்ட்டிங் டைம். கிரேஸ் டைம் அதிகபட்சம் நீங்கள் லேட்டாக வரீங்க அப்படின்னா 9 o'clock வரைக்கும் நீங்கள் வரலாம் அப்படிங்கிறதான் நம்மளோட ஹால் டிக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஈவன் நீங்கள் 9:01 போனால் கூட உங்களை உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. மேக் ஷூர் ஆஃப் இட். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 months கஷ்டப்பட்டு படிச்சிருக்கீங்க. ஆஃப்டர் ஆல் கொஞ்சம் ஒரு 1 minute or 2 minute லேட்டாக வந்ததுனால உங்களால் எக்ஸாம் எழுத முடியாமல் போச்சுன்னா இருக்கிறதுலே அதை விட கொடுமையான விஷயம் எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ மேக் ஷூர் பை 8:30க்கு எல்லாமே நீங்கள் சென்டருக்கு ரீச் ஆகிடணும். சென்டர் ரீச் ஆன உடனே நிறைய பேர் அப்போ தான் உட்காந்து படிப்பாங்க. டோன்ட் டூ தட். ரீச் ஆன உடனே கரெக்டான சென்டர் தான் வந்திருக்கோமா அண்ட் நம்மளோட ரோல் நம்பர் பார்த்தீங்கன்னா அங்கே மென்ஷன் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட், ஏன்னா ஒரே நேமில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல் இருக்கும். ஓகே, ஸோ ஈவன் half an hour நமக்கு டைம் இருக்குது. நம்ம எங்கேயாவது சென்டர் மாறி போகணுன்னா கூட பக்கத்தில் இருந்துச்சுன்னா கூட போய்க்கலாம். ஓகே, ஸோ போன உடனே உங்களோட நம்பர், ஹால் நம்பர் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதா இருக்கட்டும் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா படிக்கிறதா இருக்கட்டும் நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகிறது 9:30 AM ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் 9 o'clock உள்ளே என்ட்ரு ஆனோடனே உங்களை எக்ஸாமினேஷன் ஹாலில் உட்கார சொல்லுவாங்க. ஸோ ஆன் த ஸ்பாட்டே உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஓஎம்ஆர் ஷீட் வாங்கின உடனே உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர், டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக பிரிண்ட் ஆயிருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் ஓஎம்ஆர் ஷீட் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை கோ த்ரூ பண்ணுங்க. பை 9:15 கொஷின் பேப்பர் உங்கள் கையில் கொடுப்பாங்க. 9:50லேருந்து 9:30 வரைக்கும் கொஷின் பேப்பர் ரீடிங் டைம். ஓகே, நீங்கள் சீல் பிரிச்சிடலாம். பிரிச்சுட்டு கொஷின் பேப்பர் எல்லாமே ப்ராப்பராக பிரிண்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் உங்களோட ப்ரிப்ரேஷன் உங்களோட ஆன்சர்ஸ் வந்துட்டு நீங்கள் மார்க் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அண்ட் என்னென்ன ஐடி ப்ரூஃப்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், பேன் அண்ட் ஓட்டர் ஐடி எல்லாமே எடுத்துகிட்டு போகலாம். பட் பெட்டர் டேக் யுவர் ஆதார் அல்லது டிரைவிங் லைசன்ஸ், இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போனால் மச் பெட்டராக இருக்கும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா எக்காரணத்து கொண்டும் எந்த விதமான எலக்ட்ரானிக் டிவைசஸும் உள்ள அலவுடு கிடையாது. இட் இஸ் பியூர்லி பேண்ட். அது எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு உங்களோட ஓஎம்ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ
இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆரில் சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஓஎம்ஆர் ஃபில் பண்ணும்போது மட்டும் ஒரு டைமுக்கு 2-3 டைம் பார்த்து நிதானமாக நீங்கள் அவங்களோட ஷேடிங்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணலாம். பிகாஸ் ஓஎம்ஆரில் சின்னதாக ஏதாவது தப்பு பண்ணால் கூட இட் வில் லீட் டு அ பிக் இம்பேக்ட். ஓகே, ஸோ ஐல் ஜஸ்ட் ஜூம் இட் அவுட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதான் உங்களோட ஃப்ரண்ட் பேஜ் ஆஃப் யோர் ஓஎம்ஆர். சரிங்களா, இதில் உங்களோட ஃபோட்டோ அண்ட் யோர் டீட்டெயில்ஸ் எல்லாமே பிரிண்ட் ஆகிட்டே தான் வந்திருக்கும். ஸோ இதில் நீங்கள் எதுவுமே டச் பண்ணணும்னு அவசியமே இருக்காது. மேக் ஷுர் இது எல்லாமே ப்ராப்பராக பிரிண்ட் ஆயிருக்கான்னு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோட்டோ தான் இருக்கா, உங்களோட சிக்னேச்சர் தான் இருக்கா, நேம், இனிஷியல், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், சப்ஜெக்ட், சென்டர், வென்யூ, டேட் எல்லாமே ப்ராப்பராக பிரிண்ட் ஆயிருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ கொஷின் பேப்பர் கொடுப்பாங்க. கொடுத்தோடனே கொஷின் பேப்பருக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புக்லெட் நம்பர் இருக்கும். லைக் 4, 3, 2, 1 இந்த மாதிரி ஒரு புக்லெட் நம்பர் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு எடுத்தோடனே புக்லெட் நம்பரை ஷேட் பண்ணாதீங்க. புக்லெட்டை ஓப்பன் பண்ணுங்க. அந்த சீலை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு 1லேருந்து 200 கொஷின்ஸ் எல்லாமே ப்ராப்பராக பிரிண்ட் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. பிகாஸ் ஃபஸ்ட்டு 100 வந்துட்டு உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கும். அடுத்து 101லேருந்து 200 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ் ப்ளஸ் ஆப்டிடியூட் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா, அப்போ கொஷின் நம்பர் 1லேருந்து 200 வரைக்கும் எல்லாமே ப்ராப்பராக பிரிண்ட் ஆயிருக்கா அண்ட் பேஜ் நம்பர்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்காங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட புக்லெட் நம்பர் 4, 3, 2, 1 இந்த மாதிரி எழுதிட்டு அதுக்கு நேராக இருக்கக்கூடிய நம்பர்ஸை நீங்கள் ஷேட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ மேக் ஷுர் ஷேடிங் ஷுட் பி ப்ராப்பர். ஸோ ஷேடிங் வந்துட்டு இதுதான் உங்களோட ஷேடிங் ஏரியா அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிட்டு வரக்கூடாது. ஸோ ப்ராப்பராக வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு ஒயிட் மார்க்கும் இல்லாமல் அதை ப்ராப்பராக ஷேட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ப்ராப்பர் ஷேடிங் இல்லைனாலும் உங்களுக்கு அது இன்வேலிட் ஆக சான்சஸ் இருக்குது. அண்ட் இன்கேஸ் நீங்கள் ஷேட் பண்ணியிருந்தா கூட அது ஷேட் பண்ணாத மாதிரி தான் எடுத்துக்கும். ஓகே, ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து நான் வந்து செக் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு 67 கொஷின்ஸ் கரெக்டாக இருந்தது, பட் எனக்கு 54 தான் காட்டுறது. காரணம் மேபி ப்ராப்பராக ஷேட் ஆகாமலும் இருந்திருக்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்து கீழே இருக்கக்கூடிய பாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டு பி ஃபில்டு பை த இன்விஜிலேட்டர். இதில் நம்ம கையே வைக்கக்கூடாது. சரிங்களா, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பாக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸில் உங்களோட சிக்னேச்சர் ஆஸ் பர் யோர் ஹால் டிக்கெட்டில் என்ன ஃபார்மேட்டில் நீங்கள் சைன் பண்ணியிருக்கீங்களோ அதே ஃபார்மேட்டில் தான் இங்கேயும் நீங்கள் சைன் பண்ணணும். எக்காரணத்தை கொண்டும் வேறு மாதிரி சைன் பண்ணிடாதீங்க. பிகாஸ் ஃபியூச்சரில் இது வச்சு ஒரு பெரிய இஷ்யூவும் வர சான்சஸ் இருக்குது. ஓகே, அண்ட் ஆன்சர்ஸ் நீங்கள் மார்க் பண்ணும் போதோ இல்லை நீங்கள் ஓஎம்ஆர் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப சேஃப்டியாக ஹேண்டில் பண்ணணும். எக்காரணத்து கொண்டும் இந்த பார் கோட்ஸ் எல்லாமே எந்த ஒரு டேமேஜஸுமே இருக்கக்கூடாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் மூவிங் டு your செகண்ட் பார்ட். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து உங்களுக்கு கொஷின் நம்பர் 1லேருந்து 200 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன நீங்கள் நோட் பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர் எடுத்த உடனே தமிழ் எலிஜிபிலிட்டியை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜிஎஸ்க்கு போவாங்க. ஓகேங்களா, தென் அப்படி போகும்போது 101 கொஷின்லேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்போது 101க்கு தான் நம்ம ஷேட் பண்ணுறோமாங்கிறது பார்த்துட்டு பண்ணுங்க. எடுத்தோடனே கொஷின் நம்பர் 1க்கு ஷேட் பண்ணிடக்கூடாது. பிகாஸ் இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக்ஸ் நடக்கும், அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா, அதுக்கு அடுத்து இன்பிட்வீனில் ஏதாவது கொஷின், ஃபார் எக்ஸாம்பிள் நடுவில் ஒரு ஆப்டிடியூட் வருது, இல்லைனா எனக்கு கொஷின் நம்பர் ஒரு 90 செகண்ட்க்கு எனக்கு ஆன்சர் தெரியல, ஸ்ட்ரெயிட்டாக 93rd போகிறேன் அப்படின்னா 93rd நேராக தான் என்னோட ஆன்சரை நான் ஷேட் பண்ணுறேன்னாங்கிறத ஒரு டைமுக்கு 2-3 டைம் கிராஸ் செக் பண்ணிக்கணும். ஓகே, இன்பிட்வீனில் ஏதாவது கொஷின் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறீங்கன்னா மேக் ஷுர் ரெஸ்பெக்டிவ் கொஷினுக்கான ஆன்சர் தான் நீங்கள் ஷேட் பண்ணுறீங்களா இல்லை ப்ரீவியஸ் கொஷினுக்கான ஆன்சர் ஷேட் பண்ணுறீங்களாங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு டைம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அட் அ டைம் நீங்கள் ஷேட் பண்ணிக்கிட்டே போவீங்க. ஒரு 4-5 கொஷினுக்கான ஆன்சர் மாறும். இதனால நம்ம ரேங்க் எங்கேயோ பின்னாடி போயிடும். சரிங்களா, அதுவும் நம்ம நோட் பண்ணணும். அதுக்கடுத்து எக்ஸாம் முடிஞ்ச உடனே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. லாஸ்ட் 5 minutes or 3 minutes இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அப்போது உங்களுக்கு இந்த பாக்ஸ் நீங்கள் மேண்டேட்ரி ஃபில் பண்ணி ஆகணும். நீங்கள் ஃபில் பண்ணலை அப்படின்னா 0.5 marks ரெடியூஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ 200 கொஷின்ஸுமே நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இஃப் எஸ் மீன்ஸ் எஸ், இஃப் நாட் மீன்ஸ் நோங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. எந்தெந்த கொஷனுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலை, அதாவது ஆப்ஷன் ஷேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த கொஷினோட நம்பர்ஸ் வந்து நீங்கள் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பெட்டர் நெகட்டிவ் மார்க் கிடையாது. 200க்கும் 200 கொஷின்ஸும் ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஏதோ கொஷினுக்கு ஆன்சர் தெரியல சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பை லக் ஏதோ நம்ம சூஸ் பண்ணிட்டு அது கரெக்ட் ஆயிடுச்சுனால நமக்கு 1.5 marks கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ மேக் ஷுர் 200 of 200 ஷேட் பண்ணிடுங்க. ப்ராப்பராக ஷேட் பண்ணதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க தட்
200 கொஷின்ஸுமே நீங்கள் ப்ராப்பராக ஷேட் பண்ணியிருக்கீங்களா இல்லைங்கிறது பார்த்துட்டு இந்த பாக்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணிடலாம். ஓகேங்களா? இங்கே வந்துட்டு உங்களோட லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ வைக்கும் போது பார்த்து வைங்க. ஆஸ் வெல் அஸ் அந்த இங்கு பேலன்ஸ் OMR பிளேஸில் எங்கேயுமே ஸ்மஜ் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, டன். ஸோ லைக் ஃபர்ஸ்ட் 15 minutes உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கும். ஏன்னா 9:15 தான் கொஸ்டின் பேப்பர் கையில் கொடுப்பாங்க. அப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் கோ த்ரூ பண்ணலாம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனில் கிளியராக கொடுத்துருக்காங்க. அதாவது பார்கோட் நீங்கள் டேமேஜ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட OMR ஷீட் இன்வேலிட் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பிளாக் பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணாமல் வேற ஏதாவது பென் யூஸ் பண்ணுறீங்கன்னா டோட்டலாகவே உங்களோட OMR-ஐ ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, அண்ட் உங்களோட நேமு எந்த விதமான சிம்பிள்ஸ் எதுவுமே நீங்கள் எங்கேயுமே மென்ஷன் பண்ணக்கூடாது. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ண இடத்துல நீங்கள் சைன் பண்ணியிருக்கணும். இன்கேஸ் சைன் பண்ணலை மறந்துட்டேன் அப்படின்னாலும் உங்களோட OMR இன்வேலிட் ஆயிடும். அதாவது கரெக்ஷனே பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து கொஷின் புக்லெட் நம்பர் ப்ராப்பராக ஷேட் பண்ணியிருக்கணும். மேம் புக்லெட் நம்பர் நான் சின்னதாக தப்பு பண்ணிட்டேன், அதாவது ஒரு இதில் ஜஸ்ட் லைட்டாக வச்சுட்டு எடுத்துட்டேன் மேம் அப்படின்னா கூட அது தப்பு தான். 4க்கு பதிலாக 3ல லைட்டாக வச்சுட்டு எடுத்துட்டேன் அது தப்பா மேம்னா தப்பு தான். அதனால OMR ஃபுல்லாகவே இன்வாலிட் பண்ணப்பட்டுரும். சரிங்களா? அதுக்கடுத்து 0.5 மார்க்ஸ் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்கன்னா ரெடியூஸ் பண்ணப்படும் அப்படின்னா, லெஃப்ட் தம்ப் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கலன்னா அங்கே 0.5 மார்க்ஸ் கம்மியாகும். அதே மாதிரி ஒரு கொஷனுக்கு நீங்கள் ஆன்சரே பண்ணலை, ABCD சூஸும் பண்ணல, ஈங்கிற ஆப்ஷனும் நீங்கள் ஷேட் பண்ணல, ஆனால் கீழே வந்துட்டு நான் 200க்கு 200 கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை டிக் பண்ணுறீங்க, எஸ்ன்னு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் கொஷின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 0.5 மார்க்ஸ் உங்களோட டோட்டல் ஸ்கோர்லேருந்து 0.5 மார்க்ஸ் ரெடியூஸ் பண்ணப்படும். சரிங்களா? ஸோ இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா, சைன் ப்ராப்பராக பண்ணணும், OMR புக்லெட்டை ப்ராப்பராக பார்த்து ஷேட் பண்ணணும், எக்காரணத்து கொண்டும் எந்த ஒரு கொஷினும் நீங்கள் பிளாங்காக எம்டியாக விட்டுட்டு வரக்கூடாது. எய்தர் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க, இல்லை ஏதோ ஒரு ஆன்சர் ஷேட் பண்ணிட்டு வாங்க. 200க்கு 200 கொஷின்ஸும் நீங்கள் ஷேட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, கம்மிங் வித் தி தமிழ் எலிஜிபிலிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1லேருந்து 100 வரைக்கும் உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்கும். 101லேருந்து 200 வரைக்கும் GS ப்ளஸ் ஆப்டிடியூடுக்கான கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸ் நம்ம கையில் கொடுப்பாங்க. ஒரு கொஷின் பேப்பருக்கு ஒரு கோடு இருக்கும். சரிங்களா? ஸோ எல்லாருக்குமே இந்த 1 to 200 கொஷின்ஸ் அப்படியே ஆர்டராக சேமாலாம் இருக்காது, ஷஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 1 to 100 கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணணும். நிறைய பேர் ரொம்ப லெத்தார்ஜிக்காக எடுத்துக்கிட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவாங்க. இது வந்துட்டு எலிஜிபிலிட்டிமா, இதில் பாஸ் ஆனால் மட்டும்தான் உங்களோட ஸ்கோரிங் பேப்பர், தட் இஸ் GS அண்ட் மென்டல் எபிலிட்டி பேப்பரை கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அகைன் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் வேறு இருக்குது இல்லைங்களா? செப்டம்பர் மந்த்லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கட் ஆஃப்க்கு உங்களோட டெக்னிக்கல் ஸ்கோர் ப்ளஸ் GS ஸ்கோர் எடுத்துப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் 100 மார்க்ஸ் தான் உங்களுக்கு கவுண்ட்ல வராது, பட் இட் இஸ் எலிஜிபிள். ஓகேங்களா? மினிமம் குவாலிஃபைங். இதில் நீங்கள் அட்லீஸ்ட் 40 கொஷின்ஸ் அவுட் ஆஃப் 100 நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். ஒரு கொஷனுக்கு 1.5 மார்க்ஸ், அதாவது 60 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 150 ஆச்சு நீங்கள் ஸ்கோர் பண்ணணும். சரிங்களா? கொஷின்னா 40 கொஷின், 100க்கு 40 கொஷின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் உங்களோட பார்ட் பி, அதாவது 101லேருந்து 200 GSோட பேப்பர் எவாலுவேட் பண்ணப்படும். இல்லை அப்படின்னா அப்படியே ஒதுக்கி வச்சிருவாங்க. சரிங்களா? ஸ்கோரிங்க்கு ஃபைனல் கட் ஆஃப்க்கு பார்த்தீங்கன்னா யோர் டெக்னிக்கல் பேப்பர் அது வந்துட்டு 200 கொஷின்ஸ் ஃபார் 300 மார்க்ஸ். ஈச் கொஷின் கேரிஸ் 1.5 ப்ளஸ் உங்களோட GSல பார்ட் பி இதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 100 கொஷின்ஸ் இருக்கும். சரிங்களா? 150 மார்க். ஓகே, ஸோ இங்கே ஒரு 300, இங்கே ஒரு 150, டோட்டலாக 450 மார்க்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்கன்னு பார்த்து தான் உங்களோட செலெக்ஷன் லிஸ்ட்டு, உங்களோட கட் ஆஃப் எல்லாமே ப்ளே ஆகும். ரைட்டா? ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் தட் ஐ வாண்டட் டு கிவ் டு யூ. மேக் ஷோர் சொன்ன டீட்டெயில்ஸ், சொன்ன திங்ஸ் எல்லாமே ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கோங்க. நிறுத்தி நிதானமாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சுட்டு பொறுமையாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஓகே, ஸோ பை 7:30க்கு எல்லாமே ப்ராப்பராக எல்லாமே எடுத்து வச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்கள். லாஸ்ட் மினிட் வரைக்கும் படிக்க வேணாம். இவ்வளோ நாள் நீங்கள் படிச்சிருக்கீங்க, அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடியும். ஓகே, ஹார்ட் ஒர்க்ஸ் வில் நெவர் ஃபெயில். ஓகேங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ ஆல். டூ வெல். ஓகே,
So let's meet in the success meet. Thank you all. Thank you so much.